நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து போனது போதும் பொறுத்தது போதும், எவ்வளோ நேரம்டா வாழ்க்கையில் பொறுக்கிறது, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது பண்ணுமா, நம்ம அண்ணனுக்கு பிடிச்சது தான் நம்ம எல்லாமே பண்ணோம், குடும்பத்துக்காக தான் போயிட்டு விஜய் வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டு விஜய் குழந்தை கூட என் குழந்தையா இப்போ நினச்சி என் குழந்தையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை சரிக்க பார்க்குறாங்களே, இது நியாயமா? நம்ம அண்ணன் ஏன் நம்மளை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் செத்துரும் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியாது, எனக்கு என் வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஆழமாக ஒரு பதிவு வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஃபோன் வருது. வெண்பா ஒரு பக்கம் கதறி அழுறாங்க, அம்மா நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஐயோ வெண்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மாட்டேன்னு ஃபோனெல்லாம் கதறின்னு தூக்கின்னு போகிறாங்க. ஃபோனை ஒரு பக்கம் கட் பண்ணி விட்டுறான் அந்த ரஞ்சிதம். உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே மாலையை தூக்கி போட்டு ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போகலான்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் அட்டை வந்து ஏமா எங்கே போகிறேன், என்னை தாண்டி நீ போனால் அவ்வளோதான் நான் செத்துரும் அப்படி இப்படின்னு சொல்ல. அண்ணன் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அங்கே வெண்பா வந்து உயிருக்கு போகிறோம், அவள் யார் ஒரு அண்ணாத குழந்தை, அந்த குழந்தைய பார்க்க நீ எதுக்கு போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அண்ணன் அவள் என் குழந்தை தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதுங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்குமே எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அவங்க பாட்டு கிளம்பினே இருக்காங்க. அப்படியே தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் உருகி போயிட்டு அவங்க அண்ணன் உட்காராரு. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு எல்லை வரைந்தாங்க. நமக்கு எவ்வளவோ நம்ம குடும்பத்துக்காக பண்ணுறோம், ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்க ஏற்று தரத்தில் அப்படி என்ன அவங்களுக்கு ஈகோ, அந்த ஈகோன்ற ஒரு வார்த்தையால் தாங்க இப்போ பல குடும்பம் இப்போ சீரழிஞ்சு போயின்னு இருக்குது. வாழ்க்கையில் பிடிச்சவங்களோட சேர்த்து வைக்கிறதுல அப்படி என்ன தான் கஷ்டம்னு சொல்லிட்டு தெரியல. லாஸ்ட்டில் கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்படாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தால் மட்டும் ஒரு சில நேரத்தில் தான் பிடிச்சவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டம் வருங்க. அதனால் கஷ்டப்படுறவங்க கூட பிடிச்சவங்க கூட கஷ்டப்பட்டுன்னு போயிடலாம் வாழ்க்கை போகிறோம். அந்த மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன் போயின்னு இருக்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க கரெக்டாக அவங்க அண்ணன் இருந்துன்னு ஒரு பக்கம் உடஞ்சி போய் உட்காந்துறாரு. நாங்கள் இருந்து இதெல்லாம் உனக்கு தேவை தான், நான் அப்பயே சொன்னல அவள் உயிரே வச்சுன்னு இருக்கா, நான் விட்டுருன்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட அவள் போய்க்க மாட்டான். அந்த பொருளை உயிருக்கு போராடினு இருக்காட்டுங்குது, அதுக்காக தான் அவள் போகிறா, அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அப்படியே சும்மா உள்ளே போகிறோமோ ரஞ்சித் திடீர்னு ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து நின்று, ஹே எங்கடி வந்தா, உன்னால தான் போய் வந்த நிலைமையில் இருக்கிறா, ஒழுங்கு மரியாதையாக போயிரு, நீ அவள் வாழ்க்கையில் வந்த பின்னாடி தான் அவள் வாழ்க்கை நாசமாக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிடறாங்க. சும்மாவே சீனிடி இவ ஊருக்கேடான்டி அந்த மாதிரி கதை தாங்க. இப்போ டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த டென்ஷனில் இவளை பாருட இன்றைக்கி பொழையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மூஞ்சியெல்லாம் இதாக மாறுது, ஒரு பக்கம் ரியாக்ஷன் மாறுது. அப்படியே இவங்களுக்கு ஒரு பக்கம் கை காலெல்லாம் நடுங்குது, கிடுன்னு விடன்னு விடக்குது ஒரு பக்கம். இதுக்கு மேலே எப்போ நாம் உண்டு நம்ம பொழப்புண்டுன்னு சாமி, யார் வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகக்கூடாது, இப்படியெல்லாம் போகிறதுனால நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி வேதனை படுத்தி முடிக்க விட்டுறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்டில் போயின்னு இருக்குது. சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தலைவன் விஜயும் வெளியே வந்து இவன் ஏன் பொண்டாட்டி தடுக்கிறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸ் இல்லை, தேவையில்லாமல் என் பொண்டாட்டி தடுக்கிற வேலை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உரிமையாக பேச ஆரம்பிச்சாரு. என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே, உலகம் சரியில்லை அந்த மாதிரி பாட்டு தாங்க பாட தோணுதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி ஓகே, எல்லாமே நல்லபடியாக நடந்தால் நல்லது தானே, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நாமளும் ஒரு பக்கம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.